Dubai. ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் இஸ்மாயில். சென்னையிலேருந்து துபாய் போகிறோம். அதனால தான் ஒரு சின்ன வீடியோ. கியூபா கீஸ் அவங்க வந்து 7வது வருஷத்தை முன்னிட்டு 7 பேருக்கு வந்து வின்னர் வந்து துபாய் கூப்பிட்டு போகிறாங்க. நம்மளையும் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக ஒரு நட்பு ரீதியாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து துபாயுடைய ஏர்போர்ட்டில் இறங்க போகிறோம். 4 ஹவர்ஸ் ரன்னிங்கு. இப்போ ஃப்ளைட் வந்து கீழே லேண்ட் ஆகுது. அதனால் வந்து சென்னையிலேருந்து துபாய். சரி, இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேசிட்டு நல்லா இருக்கிறதுட்டு தான் இதில் பாட்டோட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது முயற்சியோட இந்த வீடியோ நான் போடுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ, என்னுடைய வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோ போடுறது. அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ துபாயில் வந்து பாலைவனம், நிலப்பரப்பு, இப்போ அது கடல் பகுதி. இந்த கடல் பகுதிக்கு அப்புறம் வந்து நம்ம துபாயில் வந்து லேண்ட் ஆக போகுது. இப்போது இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் லேண்ட் ஆகிடும். அதில் இந்த வீடியோ பாருங்கள். இது ஃபுல்லாக கடல். நம்ம கேமராவில் ஷூட் எடுக்கும் போது கடலுக்கு கீழே குட்டி குட்டியாக கப்பலில் நிறையா தெரியுது. அது நம்ம கேமராவில் சரியாக படலை. நம்ம இப்போ வந்து துபாயில் வந்து கியா காரில் போகிறோம். இங்கே வந்து ஸ்டேரிங் லெஃப்ட்டில் இருக்குங்க. லெஃப்ட் ஸ்டேரிங், ஓகேங்களா. இங்கேருந்து ஜிஎம்சி நிறைய வெஹிக்கிள் பெருசாக இருக்குங்க. இப்போ துபாய் ஏர்போர்ட் விட்டு நம்ம வெளியே போகிறோம். நான் இருக்கிறது வந்து ரைட் சைடு. நம்ம ஊரில் ரைட் சைடு ஸ்டேரிங் இருக்கும். இங்கே லெஃப்ட்டில் இருக்குது ஸ்டேரிங். ஒரு வகையாக ஏர்போர்ட்லேருந்து எங்களை ரூமில் வந்து டிரைவர் வந்து சேர்த்துட்டாங்க. நானும் என் கூட வந்து மும்பையிலேருந்து ஒருத்தர் வந்தார். 2 பேர் தான் ரூமில் இருக்கிறோம் இப்போதைக்கு. மீதி 8 பேர் ஆன் த வே. இனிமேல் தான் வருவாங்க எல்லாருமே. சரி, கொஞ்ச நேரம் தூங்கலான்னு சொல்லிட்டு படுக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ காலையில் டிஃபன் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள்.
இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு கானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல் தான், அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது. நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. குயிலிசை போதுமே, அடக்குயில் முகம் தேவையா? உணர்வுகள் போதுமே, அதன் உருவம் தேவையா? கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும். கண்ணில் தோன்றா காட்சியில் தான் கற்பனை வளர்ந்து விடும். பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. உயிரொன்று இல்லாமல் உடல் இங்கு நிலையாதே. உயிர் என்ன பொருள் என்று அலைப்பாய்ந்து தெரியாதே. வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது. ரகசியம் காண்பதே நம் அவசியமானது. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு கானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல் தான், அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே. அடடா, காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே. அடடா, காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும். அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும். காதலன் கைச்சிறை காணும் நேரம் மீண்டும்
அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. கடவுளின் கனவில் இருவரும் இருப்போமே, கவிதையின் வடிவில் வாழ்ந்திட நினைப்போமே. இருவரும் நடந்தால் ஒரு நிழல் பார்ப்போமே, ஒரு நிழல் அதிலே இருவரும் தெரிவோமே. சில நேரம் சிரிக்கிறேன், சில நேரம் அழுகிறேன் உன்னாலே. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ள
இப்போ வந்து குரூஸில் உள்ள டின்னர்லாம் முடிச்சுட்டு ஆட்டம் பாடலாம் முடிஞ்சிட்டு இப்போ நான் ஹோட்டல் ரூமுக்கு போகிறோம். இப்போ ஹோட்டல் ரூம் வந்துடுச்சு. இதுதான் எங்கள் ஹோட்டல் ரூமு. இந்த ரூம் வந்து நாங்கள் இருக்க தேர்ட் ஃப்ளோரில் மட்டுமே. பனிய முதல் மழைய என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே. புரியாத உறவில் நின்றே அறியாத சுகங்கள் கண்டே மாற்றம் தந்தவள் நீதானே. பனியா முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே. மனசில் எதையோ மறைக்கும் கிளிய மனசை திறந்து சொல்லடி வெளிய கரைய கடந்து நீ வந்தது எதுக்கு கண்ணுக்குள்ள என் இதயத்தை வழியில் எங்கேயோ மறந்து தொலைத்து விட்டேன். உன் விழியினில் சஃபாரி வேர்ல்டு உள்ள போகிறேன். இப்போ நம்ம
சஃபாரி வேர்ல்டு. ரைடுக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் வேகமாக போயிட்டுருக்கோம். அதனால் போயிட்டு வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லி இருக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து ஃபெராரி வேர்ல்டு, ஃபுல்லாக ஃபெராரி காரோடைய ரேஸ் காராக தான். ஓகேவா? இதாங்க எல்லாம் ரேஸில் வரும் ரேஸ் கார். ஹபீபி துபாய். ஏப்பா சஃபாரி வேர்ல்டு. அம்மா இந்த கார் இருக்கு என்ன போகுது. ரோலர் கோஸ்டர் எப்பவுமே போயிட்டு வந்தோம்பா. அப்பா சான்ஸே இல்லை, நல்லா சுற்றுது. எல்லோரும் நாங்கள் இப்போ போயிட்டு இப்போ வந்திருக்கோம். அந்த வண்டி இப்போ ரிட்டர்ன் எங்களுக்கு அப்புறம் ஒரு வண்டி வந்தது, அது இப்போ ரிட்டர்ன் வரோம் பாருங்க. ஆனால் ரொம்ப இது நல்லா இருந்தது. अभी बताओ कैसा लगा आपको? वो तो ये बना वही वाला क्या है? இந்த ரைட்ல நாங்க போக மாட்டோம் சொல்றாரு. ஆனா இருக்கார் இல்லையா, அவர் கண்டிப்பா நீங்க போய் ஆகணும் விட மாட்டேன்னு சொல்றாரு. ரொம்ப ஆபத்தா இருக்கு. இந்த இவங்களே நம்ம ஆளுங்க இப்போ எல்லாரும் போறாங்க. எங்களை எக்ஸிட் பண்ண மாட்டேன், போய் தான் ஆகிறேன்னு சொல்றாரு இவரு. சரிங்களா? ஆனா அங்கே வருங்க நம்ம ஆள் நம்ம ரைட்ல இருக்காங்க. நம்ம ஜுபேர் பாய் தான் கியூபாக்கிஸ். இவர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு வெளியே விடுங்கட்டு, விடவே மாட்டுறாங்களே. இதை கொஞ்சம் இது என்னன்னா இதில் ஒரு தந்திரம் இருக்கு, எப்படி போவாங்க பாருங்க. இதுல இருந்து அப்படியே இது உள்ள இந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணி இது உள்ள போயிட்டு அது இதில் கண்ணாடி அது மேலே போயிட்டு ரிட்டர்ன் அப்படியே வரும். இதில் இப்போ ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் 10 மினிட்ஸ் கூட 10 செகண்ட் கூட ஆகாது. இப்போ பாருங்களேன், அவர் எங்களை விட மாட்டாரு. இங்கே கேட்டு மூடி இருக்கு, விடுங்க தயவு செய்து நாங்களாம் போயிடுறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அதில் சுற்றிட்டு ரொம்ப பயந்துட்டாங்க. ஃபெராரி வேர்ல்ட்ல நான் வீடியோ பண்ணேங்க. இப்போ இதில் வந்து எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த இது இப்போ கிளம்ப போகுது. இது எப்படி போகுன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. அதை பாருங்க, ஏதோ கப்பல் போற மாதிரி இங்கிருந்து அப்படி போட்டு போற மாதிரி போகும், கப்பல் போற மாதிரி. போயாச்சா? இவ பாருங்க, அதாங்க இடம். ரெடி ஆயிட்டாங்க, கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க, கிளம்பிடுச்சு. இங்க பாருங்க, அதுக்குள்ள நான் இங்க வர்றதுக்குள்ள பாருங்க, அது போது பாருங்க மேலே போயிட்டு இப்போ ரிட்டர்ன் வரோம். கண்ணுக்கு தெரியாது, கண்ணு சிமெண்ட் டைம்ல வந்துட்டு வந்துட்டாங்க பாருங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் 2 நிமிஷம் கூட ஆகலை, 1 நிமிஷம். அங்கிள் 1 மோர் வேணுமா அங்கிளுக்கு? இந்த 1 மோர் அப்படியே வெளியே நம்ம टिकट मेरा टिकट करे ना, उसका दूसरा राउंड जाएगा ना, वो अनलिमिटेड है. அவருக்கு வந்து இந்த 2வது ரவுண்டு கேட்குறாரு அவரு. ஏன் கேட்க மாட்டாரு, வேண்டாமா. ஒன்ஸ் மோர் चाहिए, वो तो बात करेगा. once more
ஒன்ஸ் மோர் எந்திரிக்க மாட்டாங்க பாருங்க. சூப்பர் மேன் அது பேட்மேன் சூப்பர் மேன். இது என்னன்னா இதுதான் काबिल भाई यस रोलर कोस्टर में जाओ ना भाई यहाँ पे कोई भी दोबारा नहीं जाने वाला हम जितने खड़े हैं वो जा रहे हैं जाने दो உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே என் நினைவு தெரிந்து இது போல இல்லையே எவளோ எவளோ என்று நெடுநாள் இருந்தேன் இரவும் பகலும் சிந்தித்தேன் இவளே இவளே என்று இதயம் தெரிந்தேன் இளமை இளமை பாதித்தேன் பார்த்த பின்பு நானாக இல்லையே உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன் உன்னை பார்த்தவுடன் உண்மை நான் அறிந்தேன் என் உயிரில் நீ பாதி என்று உன் கண்மணியில் நான் கண்டு கொண்டேன் எத்தனை பெண்களை கடந்திருப்பேன் இப்படி என் மனம் துடித்ததில்லை இமைகள் இரண்டையும் திருடிக் கொண்டு உறங்கச் சொல்வதில் நியாயமில்லை நீ வருவாயோ இல்லை மறைவாயோ ஏ ஏ ஏ ஏ தன்னை தருவாயோ இல்லை கரைவாயோ உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே நீ நெருப்பு என்று தெரிந்த பின்னும் உன்னை தொட துணிந்தேன் என்ன துணிச்சலடி மணமகளாய் உன்னை பார்த்த பின்னும் உன்னை சிறை எடுக்க மனம் துடிக்குதடி மரபு வேலிக்குள் நீ இருக்க மறக்க நினைக்கிறேன் முடியவில்லை இமயமலை என்று தெரிந்த பின்னும் எறும்பின் ஆசையோ அடங்கவில்லை நீ வருவாயோ இல்லை மறைவாயோ ஏ ஏ ஏ ஏ தன்னை தருவாயோ இல்லை கரைவாயோ உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே என் நினைவு தெரிந்து இது போல இல்லையே எவளோ எவளோ என்று நெடுநாள் இருந்தேன் இரவும் பகலும் சிந்தித்தேன்
ஃபெராரி கார் வந்திருக்கு. இதில் வந்து மேலே போகிறோம். எல்லாரும் அதில் தான் போகிறோம். ஃபெராரி த வேர்ல்டு. ஃபெராரி வேர்ல்டு உள்ள வந்திருக்கோம். तो गाइस हम डिफरेंट इसमें आए हैं ये राइट साइड इसमें 3D में कुछ अरे जुबैर है। और 2018 में जब मैं फर्स्ट टाइम आया था तो यहाँ अंदर जाके ये फंस गया था और हम आधे घंटे अंदर फंसे रहे थे। तो बहुत मुश्किल से उस टाइम पे नेट कनेक्ट करके हमने अपने फादर को कांटेक्ट करा था, तो जब जाके हम इसमें से आधे घंटे बाद निकले थे। बाकी हम इसमें फंसे For रहे many थे आधे people, घंटे तक। owning a Ferrari is a dream, and it's at Maranello where these dreams are made real. At Ferrari, we have a proud racing tradition and a constant desire to innovate. But it's the extraordinary people who work here and their endless pursuit of perfection that make our cars like no other car in the world. ये पिक्चर है about Ferrari। Sharing the knowledge of the Formula One racing team and using the most sophisticated technology, the design department is where the dream starts. From initial sketches, the design is gradually perfected and then developed into a computerized 3D wireframe model. One of the most important aspects of the design of a Ferrari is the aerodynamics. So a scale model is made and tested in the wind tunnel in Maranello. Wow. Once everyone is happy with the design, the car goes into production. ये बनाते हुए At the Maranello foundry, the metal alloys are heated to 800 degrees Celsius and poured into individual molds. The engine has more than 300 components and is put together mainly by hand at the Ferrari factory, where natural light, trees and plants help to create the perfect working environment. After the engine has been built in this environment, it's where the famous Ferrari roar is heard for the first time. Nearby, the car's body shell is being built. Ferrari has one of the most advanced body plants in the world, where the finest manual skills combine with sophisticated technology to produce the lines and shapes that make a Ferrari instantly recognizable. The body is made entirely out of aluminium, which is light and durable, and Ferrari's craftsmen really excel in body paneling, fitting, and adjustment of the parts. The completed body shell is sent to the paint department, where it's plunged into a series of 11 dip tanks and rotated 360 degrees to provide a series of tough protective layers. Then it's the turn of Ferrari's graceful robots, who paint the car in the customer's chosen color. The customer can choose from a range of proposed colors, or ask for any color he desires. And it's in the final assembly where everything comes together. The body, chassis and engine, the electrics, dashboard and windscreen. In this department, each car travels through about 50 specialized workstations in about 6 days, which combine cutting-edge technology with human skill and craftsmanship.
And once the handcrafted interior is fitted and the wheel nuts are tightened, the car is ready to be tested. A great many extraordinary people are involved in the making of a Ferrari, from research and development right through the production process to putting the car through its paces on the test track. All of them proud to have played their part. ஓகே 3D கிளாஸ் போட்டிருக்கோம். வீட்டில் கூட்டு போகிறாங்க. अब पकड़ संभल के बैठना, बहुत तेज स्पीड नहीं है, इसमें टाइम लगता है। संभल के बैठो सर। हाँ, मैं समझ गया ये क्या है भाई, मैं देखना तो वो स्टोरी का कंटिन्यू करेगा इसके लिए. हाँ, नहीं स्पीड नहीं होगी इसमें। ओह फेरारी कार का चलता है. Change of scenery. That's what you need. This can be exciting. This way. This way. Elevating from here. Hey, where'd you go? Are you sure you want to go that way? Okay. I hope you're not afraid of heights. Keep on. Hey, no tailgating. Oh, so close. Keep trying. That's it. You're getting warmer. Wait, no, too warm, too warm. Mine's the falling rock. Eat my dust. Enough fun and games. Time to finish this. Winner takes all. See ya.
try me again. I'll beat you next time. முன்பனிய முதல் மழைய என் மனதில் ஏதோ விழுகிறது விழுகிறதே உயிர் நனைகிறதே புரியாத உறவில் நின்றே அறியாத சுகங்கள் கண்டே மாற்றம் தந்தவள் நீதானே முன்பனியா முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே மனசில் எதையோ மறைக்கும் கிளிய மனசை திறந்து சொல்லடி வெளிய கரையை கடந்து நீ வந்தது எதுக்கு கண்ணுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு மனசை திறந்து சொல்லடி வெளிய என் இதயத்தை வழியில் எங்கேயோ மறந்து தொலைத்து விட்டேன் உன் விழியினில் அதனை இப்போது கண்டுபிடித்து விட்டேன் இதுவரை எனக்கில்லை முகவரிகள் அதை நான் கண்டேன் உன் புன்னகையில் வாழ்கிறேன் நான் உன் மூச்சிலே முன்பனிய முதல் மழைய என் மனதில் ஏதோ விழுகிறது விழு இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள் அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள்
இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாடும் இதயம் வளர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள். கன்னியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், கண்மணியாம் பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். கன்னியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், கண்மணியாம் பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். முஹம்மது நபியின் மகளாய் வந்து பிறந்தார். மாதவ தூதர் முஹம்மது நபியின் மகளாய் வந்து பிறந்தார். போதில்லாத முழுமதி எனவே குலக்கொடியாக வளர்ந்தார். மாதவ தூதர் முஹம்மது நபியின் மகளாய் வந்து பிறந்தார். போதில்லாத முழுமதி எனவே குலக்கொடியாக வளர்ந்தார். தந்தையின் சொல்லை சிந்தையுள் ஏந்தி சங்கை வளர் மங்கையானாரே. கன்னியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், கண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். அது நம்மூர போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொந்தமே என்றாலும் அது நம்மூர போல வருமா?
கீடாகுமா? மந்தவெளி எங்கு இல்லையே, கால ரெண்டு பூட்டி கட்ட வண்டி ஓட்டி கானம் பாட வழி இல்லையே, ஒரு எந்திரத்தை போல அட இங்கே உள்ள வாழ்க்கை நம்மூரை போல ஊரும் இல்ல, அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? The digital resident Aya, the art guide, she will bubble over here, give us a brief, tell us what we're doing in the museum. So please pay attention here. हम तो सिंपल देख के इनके सिस्टम का Assalamu alaikum. Greetings everyone. My name is Aya. I'm a digital resident of the Museum of the Future. Welcome to my home. Like everything you see here, I was envisioned by the Dubai Future Foundation and brought to life by storytellers, visionary technologists, and artists from around the world. My intelligence infuses this building and empowers every exhibit it holds. As we voyage to the future, I will be your guide. The worlds that you would encounter are not predictions, they are challenges. Your task is to explore and return with discoveries that can help the present. My intelligence can take in many forms, from light to sound. You'll find me most often as my avatar. Isn't she cute? Your journey begins in a very special place and time, Hamad bin Rashid Spaceport, February 2071. The launch is about to start. Follow me. क्या कह रहा है क्या कह रहा है ये भाई चालू ये ये क्या है? स्पेस एंड स्पेस, हाँ स्पेसशिप है। Please move forward, everyone. Like 2 steps inside. Move forward. Forward. ओके एक मिनट में आ जाएगा। ये स्पेसशिप இருக்கிறோம்। Yes, and welcome everyone to our Falcon Space Shuttle. So right now we are going to Orbital Space Station Hope, Chapter 1 of your journey, 600 kilometers above the Earth. Enjoy the different vehicles. وأرحب بكم جميعا اليوم على رحلتنا الفضائية إلى محطة الفضاء المدارية طبعا إنه يوم رائع
وأمامنا رحلة ممتعة يستعد للانطلاق بعد لحظات قليلة. Ladies and gentlemen, this is your captain speaking. I'd like to welcome you all aboard today's spaceflight to OSS Hope. It's a beautiful day, so we're expecting a spectacular journey. Please prepare for launch in just a few moments. Falcon, go for launch. Roger. T-minus 4, 3, 2, 1, 0. Engage. Now let's lift off. Stage 1 propulsion nominal. Falcon has cleared the tower. Stage 1 throttle down. Falcon is supersonic. Falcon copy. We have vector prediction lock. All nominal. Stage 1 throttle down. Approaching max speed. 5,000 meters. Falcon, go to stage 1 separation. Roger, ground. Separation in 3, 2, 1, mark. Stage separation confirmed. Trajectory nominal. Cutting all engines for final approach. Shutdown. سيداتي وسادتي، إذا نظرت من الفضاء خارجا على الجانب الأيمن من الكبسولة ستلمحون محطة الفضاء المدارية أمل. أليست جميلة؟ لقد تسلمت محطة الفضاء المدارية أمل التحكم لتنفيذ عملية الالتحام النهائية. أسعدني جدا أن أقود رحلتكم اليوم. استمتعوا بهذا المنظر الخلاب. Ladies and gentlemen, if you look off into space on the starboard side of the capsule, you will see OSS Hope just coming to you now. Isn't she beautiful? OSS Hope now has control of our final docking. It's been a pleasure to be your captain today. Please enjoy the view. Falcon outbox confirmed. T-minus 30 seconds to OSS Hope. 50 meters. 30 meters. 20 meters. Falcon capture confirmed. Going aspect, fuel impact hatch complete. Welcome back, guests, to Orbital Space Station Hope. Wow. Welcome everyone. You are now standing on the deck of Space Station Hope, 600 kilometers above the Earth. Let's get to know the neighborhood. Follow me. Welcome everyone, welcome to the Orbital Space Station Hope. I invite you all to please come forward, join me in the next room using both the sidewalks. Please come forward everyone. You'll be seeing a beautiful 3D model of the Orbital Space Station Hope. All the artifacts that you'll be seeing, they're all one of its kind and very fragile, so I request you all to please do not touch it. You can take as many pictures and videos as you want. Please keep moving forward everyone, there are more people behind you. Let's just make a gather here. Our digital resident Aya will be explaining you why this OSS Hope was built, both in English and Arabic. Please switch off the flashlights. So هذا flashlights. السفر رائع ومحطة
الفضاء المدارية أمل، وهي أكبر محطة مدارية صنعها الإنسان ومن أعظم الإنجازات البشرية. This magnificent edifice, Orbital Space Station Home, is the largest orbiting structure ever built and one of humanity's greatest achievements. للمحطة وظائف متعددة، أهمها أنها مركز القيادة لمشروع نظام الطاقة الشمسية سول. سول هو الاسم الذي أطلقناه على المشروع العالمي المشترك لتزويد الأرض بالطاقة الشمسية المستمدة من الفضاء. القمري الركيزة الأساسية لهذا النظام يتألف الحزام من ألواح شمسية تدور حول القمر على مسافة أكثر من 10,000 كيلومتر. تتحول الطاقة الشمسية التي تجمعها الألواح إلى إشعاع من الطاقة الكهربائية، ثم ينتقل ذلك الإشعاع الليزري إلى شبكة من الألواح العاكسة والأقمار الاصطناعية. تتولى الألواح العاكسة إعادة توجيه أشعة الليزر نحو الأقمار الاصطناعية التي تدور حول الأرض. At the heart of this system is the lunar photovoltaic belt. This belt of solar panels circles the moon, extending for over 10,000 kilometers. The solar energy collected in the panels is converted into laser beams of electric energy. These lasers beam towards a network of deflectors and satellites. The deflectors redirect the laser beams towards satellites that orbit the Earth. ولهذه الأقمار الاصطناعية القدرة على تحويل طاقة الليزر إلى موجات كهرومغناطيسية دقيقة. توصل طاقة تلك الموجات إلى محطات الاستقبال في مختلف مناطق العالم. وحين تبدأ هذه المحطات بالعمل سنتمكن من استغلال الشمس لإنتاج معظم الطاقة التي تحتاج إليها الأرض. These incredible satellites can transform the laser energy into microwaves. The microwave energy is beamed to receiving stations around the globe. When these stations finally come online, we will be able to provide the majority of the Earth's energy from the sun. لكن لن تتحقق هذه الأهداف دون محطة الفضاء المدارية أمل، فهي الركيزة الأساسية ومركز قيادة المشروع سول. But none of this would be possible without OSS Home. It is the centerpiece and command station for the entire Soul project and humanity's home among the stars. Thank you, Aya. Pioneers, currently we have 6 different Space Station. As you walk in, what you see to the left-hand direction is the Earth overview. And this is a state-of-the-art monitoring station that allows us to track and record live environmental conditions back on Earth. Now we have updates on the screen from time to time in English to the right and Arabic to the left. For now, I'd like to draw your attention to this centerpiece here in the middle. Kindly let's all gather around this model. So what we're looking at here, Pioneers, is a monument to the Pioneers. This is a gift from the people of the UAE in the year 2016 to commemorate the service and sacrifice of both humans and animals in order for us to understand, explore, and inhabit space. Above it is an mechanical replica of the solar system with the sun at the center to take this opportunity and explore the various missions we have on board. There are 3 interactive tables behind you. To begin exploring, scan the restaurants on the Wi-Fi. Select the language to imitate in time. If you have any questions, feel free to ask. Enjoy exploration. Alright everyone, all you need to do, you'll scan your wristbands on the Wi-Fi signal of each of these interactive stations to learn more about them. Also, we have 2 interactive touch bar screens on the sides. The screens will tell you more about the artifacts that are located in the center. This is some guided tour, everyone. Feel free to explore and take your time. If you need any questions, or if you have any questions and need assistance, we will be around to help you. Thank you and enjoy exploring. Before I can check today, I think what I raised here.
இப்போ வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் மிஷன் இருக்கிறோம். இங்கே வந்து நிறைய இது பசங்களுக்குலாம் நல்ல இது வந்து சூரியன் சுற்றி இருக்கிற 9 கோள்கள் அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பசங்களுக்கு ரொம்ப With preloaded music for sound sleep. Sleep by Saregama Karwa. வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவாதானே. ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவால் நானே
திருடன் போல் பதுங்கியே திடீரென்று பின்னாலிருந்து. இந்த இடம் வந்து இப்படி இருக்கு. இதில் இப்போ வாக் பண்ணுறானு. वाओ இதான் வழி. உள்ள போனா ஃபியூச்சர் மியூசியம். ஃபியூச்சர் अरे यार हाँ वीडियो हाय हाय बाय बाय ये मुझे विशेष रूप से इंटरेक्शन और बातचीत के लिए प्रोग्राम किया गया है, लेकिन तकनीकी विवरण मेरे लिए उपलब्ध नहीं है। I'm here at the Museum of the Future to engage with visitors. Извините, я здесь, чтобы помочь и общаться. Если вам нужна информация или помощь, дайте знать. Скажи что-нибудь, Маруся. You speak to Tamil? I don't speak Tamil, but I can communicate in languages like English, Hindi, and more. Okay, super. Great. If there's anything else you need. अश्वनी कुमार, आपका स्वागत है। अगर आपके पास कोई सवाल है तो बेझिझक पूछें। அதான் இதுக்கு இதான் என்ட்ரன்ஸ். கீழே வழி இருக்குது. இதுக்கு நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. ये तो चिकन fish. பாலைவன சவாரிக்கு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாமே வந்து லேண்ட் க்ரூசர் காரில் எல்லோரும் வந்திருக்கோம். இப்போ என்னென்னா பாலைவனத்தில் கார் போகும்போது எல்லா காரும் இது மாதிரி பாலைவனத்தில் என்ட்ரன்ஸில் எல்லோரும் இது மாதிரி கார் ஓரம் கட்டிட்டு காற்றை வந்து கம்மி பண்ணுறாங்க. அப்படி காற்றை கம்மி பண்ணால் தான் கார் வந்து அந்த பாலைவனத்தில் போகுமா. எங்களுடைய வண்டிலையும் வந்து எங்கள் டிரைவர் வந்து காற்றை கம்மி பண்ணுறாங்க.
எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் இங்கே தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. இங்கே ஸ்டாப் பண்ணி எல்லா வண்டியிலையும் காற்றை கம்மி பண்ணிவிட்டு 4 வீல்லையும் அதுக்கப்புறம் எல்லோரும் சீட்டு பெல்ட் கம்பல்சரியாக பின்னாடி உட்காந்துருக்கணும் போடணும். காருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக ரப்பரில் வந்து இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோ இப்போ எங்கள் கார் வந்து காற்று எடுத்தாச்சு. இப்போ காரம் கிளம்பிடுச்சு டெசர்ட்டில். இதுதான் பாலைவனம். இப்போ இங்கே கார் நம்ம காரில் வந்து காருக்கு வந்திருக்கோம். இது எவ்வளோ கார் இருக்கு. मुझे जुबेर भाई पहले देख ले तो कैमरा बंद करना है। आ जाओ और बंद। कामिल भाई कैसा लग रहा है? काबिल भाई इधर कैसा लग रहा है? इधर बढ़िया है। अभी आपके तोते फिल करते हैं। अभी आपको चक्कर आएंगे थोड़ी देर बाद। एक मिनट हाँ हाँ वो आप चलेगा ना। इसे हम घर ले जाती है। हाँ इसका गोश्त मैं खाती। ठीक है इसको हम घर ले जाती। हाँ हम सुबह नाश्ते में इसे खाती। ओके हाँ हाँ डिनर हाँ ओके। एक फोटो شكلها عارف انها هترجع تاني بمزاجها. حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيبي حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيبي. لك الموت عبرك بتكلم كتير ما بعرفش اكون رومانسي لكن عليكي بغير مش بثبت لك اللي جامد ولا عايز ابقى تقيل. انا بناديكي يا حبيبي بناديكي عايزي بناديكي انا هنا بناديكي عايزي بناديكي يا حبيبي بناديكي. हाँ कमल भाई
हाँ ठीक है चालू है। हर हर गंगे। ये लो। चालू। हाँ कामिल भाई इसका भाई को वीडियो बनाओ। क्या करेंगे? बीट पे आ जाओ, वीडियो बनाएंगे। आ जाओ कामिल भाई। अरे पहले वीडियो बना दो। मैं थक जाऊंगा। आने दो ना। भाई yeah start. Habibi Dubai. Dubai से है। Dubai. Habibi. कमिल भाई टर्न 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 Thank you.
நடப்பது நடக்குமா அடுக்குமா பனியிலும் விட்ட வெளி வெளியிலும் உள்ள சோகம் அரண்மனை கொடுக்குமா குழு குழு அறையில கொஞ்சி கொஞ்சி தவழ்ந்தது குடிசைய விரும்புமா சிலு சிலு சிலுவின இங்கிருக்கும் காசு அங்க அடிக்குமா கிடைக்குமா பழிது போலவும் வீடு வழியில பள்ளம் மேடு வரப்பு மேடும் வயலோடும் பறந்து போவேன் பாரு அதிசயமான பெண்தானே புது சோகம் தேடி வந்தேனே போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் போடும் பொன்னியாரும் பாடும் கானம் நூறும் காலம் யாவும் பேரின்பம் காணும் நேரம் ஆனந்தம் போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் கற்பனையில் மிதக்குது கண்டதையும் ரசிக்குது இதில் என்ன ஒரு சுகம் உச்சந்தால சுழலுது உள்ளுக்குள்ள மயங்குது என்ன கொண்ணும் புரியல கவிதை பாடும் காவேரி ஜதியை சேர்த்து ஆடும் அணைகள் 100 போட்டாலும் அடங்கிடாம ஓடும் போதும் போதும் உன் பாட்டு புறப்பட போறேன் நிப்பாட்டு போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் போடும் பொன்னியாரும் பாடும் கானம் நூறும் காலம் யாவும் பேரின்பம் காணும் நேரம் ஆனந்தம் போவோமா ஊர்கோலம் பூலோகம்
பிடிச்சிருக்கா பூங்காற்றே பிடிச்சிருக்கா பௌர்ணமி வானம் பிடிச்சிருக்கா பனிக்காற்றே பிடிச்சிருக்கா ஆலமரத்தில் உன் பேரை செதுக்கி நான் ரசிச்சது பிடிச்சிருக்கா கொட்டும் மழையில் அந்த ஒற்றை குடையில் நாம நனைஞ்சது நினைப்பிருக்கா தெரிந்திருக்கிற மனசுக்குள்ளே திருடி சென்றது பிடிச்சிருக்கா வாசம் போக பிடிச்சிருக்கா வாழ்ந்து பார்க்க வழி இருக்கா அடிக்கடி நீ சொல்லு வெள்ளி நிலவே நீ சொல்லு பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கு பூங்காத்தும் பிடிச்சிருக்கு பௌர்ணமி வானம் பிடிச்சிருக்கு பனிக்காற்றும் பிடிச்சிருக்கு சின்ன சின்ன நட்சத்திரம் பிடிச்சிருக்கு சுற்றி வரும் மின்னிலிகள் பிடிச்சிருக்கு அடிக்கிளியே நீ சொல்லு வெள்ளி நிலவே நீ சொல்லு பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கு பூங்காற்றும் பிடிச்சிருக்கு பௌர்ணமி வானம் பிடிச்சிருக்கு பௌர்ணமியும் பிடிச்சிருக்கு देखी है सारी दुनिया जापान से लेके रशिया ऑस्ट्रेलिया से लेके अमेरिका देखा है प्यार का सपना दिल चाहे कोई अपना मिल जाएगा एक साथिया एक देसिया मेरे निंदिया एक दिल चाहिए रस मेरी निंदिया ओ मेरी निंदिया एक प्यारा सोनिया एक दिल चाहिए रस मेरी निंदिया तन गोरा हो या काला पर हो सच्चा दिल वाला चांदी नहीं सोना नहीं कोई हीरा दिल जिसका हिंदुस्तानी नहीं कोई इंग्लिस्तानी रात और दिन मुझे प्यार कोई करने वाला मेरे निंदिया एक दिल चाहिए रस मेरी निंदिया ओ मेरी निंदिया एक प्यारा सोनिया एक दिल चाहिए रस मेरी निंदिया
Day by day, மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். முஸ்தபா முஸ்தபா don't worry முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. ஜூலை பிறக்கும் ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மனம் போர் நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு வினை தொழலாம் உங்கள் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்குள்ளையே. துன்பம் வரலாம் இன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. Mustafa, don't worry Mustafa, காலம் நம் தோழன் Mustafa. Day by day, வாழ்க்கை பயணம் day by day, மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். Mustafa, Mustafa, don't worry Mustafa, காலம் நம் தோழன் Mustafa. வண்ண பறவை எங்கு இருந்தோ வந்த பறவை, கல்லூரி மண்தான் எங்கள் வேடந்தாங்கள். கன்னிமலர்கள் கூட படிக்கும், காலை மனதில் சாரல் அடிக்கும், கல்லூரி சாலை எங்கள் கோடைக்கானல். கல்வி பயிலும் காலம் வரையில் துள்ளி திரையும் எங்கள் விழியில், கண்ணீரை கண்டதில்லை தென்றல் சாட்சி. மட்டும்தான் நீர் எழும்பும், கண்ணீரில் தான்
காலம் நம் தோழன் முஸ்தபா day by day வாழ்க்கை பயணம் day by day மூழ்காத ஷிப்பே வெண்மதி வெண்மதி எனில் நீ வானுக்கம் மேகத்துக்க சொல்லு சொல்லு வானந்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லையொரு நஷ்டம் உன்னை என்றாட நான் மறப்பேனே உன்னாலே நெஞ்சில் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் வேண்டாம் வெண்மதி என்ன சொல்லு வானந்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லையொரு நஷ்டம் உன்னை என்றாட நான் மறப்பேனே உன்னால நெஞ்சில் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் வேண்டாம் அதில் நனைந்தது 100 ஜென்மங்கள் நினைவினில் இருக்கும் அதுபோல் எந்த நாள் வரும் உயிருருகிய அந்த நாள் சுகம் அதை நினைக்கையில் ரத்த நாளங்கள் ராத்திரி வெடிக்கும் ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை விவரம் ஏதும் அவள் அறியவில்லை என இருந்த போதும் அவள் எனதில்லையே மறந்து போய் மனமே வெண்மதி என்னில் நீ வணக்கம் மேகத்துக்க சொல்லு வானந்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லையொரு நஷ்டம் உன்னை என்றாடு நான் மறப்பேனே உன்னாலே நெஞ்சில் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் வேண்டாம் வந்து விழுந்தது மின்னலின் ஒளி அதில் தெரிந்தது அழகு தேவதை அதிசய முகமே தீப்பொறி இரு விழிகளும் தீக்குச்சி எனையுரசிட கோடி பூக்களாய் மலர்ந்தது மனமே
என் மனமே லா 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 லா. எட்டி தொடும் வயது இது ஒரு வெட்டு கத்தி போலிருக்கும். அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறிருக்கும். கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடி முளைக்கும். புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும். காலில் குத்தும் மாணி உன் ஏணி என்று காமி பல இன்பம் மல்லி சேர்த்து ஒரு மூட்டை கட்டி வாணி வாணி.